அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல்லேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்க்க போறோம். இத நீங்க ஒரு டெஸ்ட் போல எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? ஒரு முக்கியமான வினா. வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1806 ஜூலை 10. வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10. இரண்டாவது வினா. கோவில் நுழைவு நாள் என்று. கோவில் நுழைவு நாள் என்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1933 ஜனவரி 8. கோவில் நுழைவு நாள் 1933 ஜனவரி 8. மூன்றாவது வினா. தி இந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தி இந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1878. தி இந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. நாலாவது வினா. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது? இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சென்னை தொழிலாளர் சங்கம். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம். ஐந்தாவது வினா. மண் அரிப்பினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது? மண் அரிப்பினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தேனி. மண் அரிப்பினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி. ஆறாவது வினா. ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் எது? ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மேல்பட்டு. ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் மேல்பட்டு. ஏழாவது வினா. தமிழ்நாட்டில் வற்றாத தன்மையுடைய ஒரே ஆறு எது? தமிழ்நாட்டில் வற்றாத தன்மையுடைய ஒரே ஆறு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தாமிரபரணி. தமிழ்நாட்டில் வற்றாத தன்மையுடைய ஒரே ஆறு தாமிரபரணி. எட்டாவது வினா. தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். ஒன்பதாவது வினா. இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது? இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பூட்டான். இடிமின்னல் நிலம் பூட்டான். பத்தாவது வினா. இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சர் ஜேம்ஸ் வில்சன். இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் சர் ஜேம்ஸ் வில்சன். 11வது வினா. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது? ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. 12வது வினா. வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்? வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தாண்டவராயர். வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். 13வது வினா. இந்தியாவின் நுழைவாயில் எது? இந்தியாவின் நுழைவாயில் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மும்பை. இந்தியாவின் நுழைவாயில் மும்பை. 14வது வினா. இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதி எது? இந்தியாவில் 3வது
அதிக மழை பெறும் பகுதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சின்னக்கல்லார். இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார். 15வது வினா டான்சிட்கோ எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? டான்சிட்கோ எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1970. டான்சிட்கோ 1970ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. 16வது வினா ஒரு ஹெக்டேர் என்பது எத்தனை ஏக்கர்? ஒரு ஹெக்டேர் என்பது எத்தனை ஏக்கர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. ஒரு ஹெக்டேர் என்பது 2.47 ஏக்கர். 17வது வினா பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? ஒரு முக்கியமான வினா. பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தி ஹேக். பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் தி ஹேக்கில் அமைந்துள்ளது. 18வது வினா பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஷாங்காய். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் ஷாங்காய். 19வது வினா சர்க்கரை உற்பத்தியில் உலகில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது? சர்க்கரை உற்பத்தியில் உலகில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பிரேசில். சர்க்கரை உற்பத்தியில் உலகில் 2ஆம் இடம் வந்து பிரேசில். 20வது வினா பாலின விகிதம் சரியாக 1000ஆக உள்ள மாவட்டம் எது? பாலின விகிதம் சரியாக 1000ஆக உள்ள மாவட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிவகங்கை. பாலின விகிதம் சரியாக 1000ஆக உள்ள மாவட்டம் சிவகங்கை. 21வது வினா கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது? கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நாமக்கல். கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல். 22வது வினா சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யார்? சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சுப்பிரமணியம். சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் சுப்பிரமணியம். 23வது வினா இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார்? இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை இயற்றியவர் அன்னி பெசன்ட். 24வது வினா 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திலகர். 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் திலகர். 25வது வினா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டி முத்துசாமி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தென்னிந்தியர் டி முத்துசாமி. 26வது வினா தமிழிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார்? தமிழிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆபிரகாம் பண்டிதர். தமிழிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆபிரகாம் பண்டிதர். 27வது வினா வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் என்று? வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் என்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1945 ஜூன் 14. வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் 1945 ஜூன் 14. 28வது வினா
தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவுப் பயிர் எது? தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவுப் பயிர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிறுதானியங்கள். தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவுப் பயிர் சிறுதானியங்கள். 29வது வினா பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜிம் ஓ நெயில். பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜிம் ஓ நெயில். கடைசி வினா இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 65 ஆண்டுகள். இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65 ஆண்டுகள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம். நீங்க எவ்வளவு மார்க் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்களை சந்திப்போம்.